இன்றைக்கி என்னென்ன தைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சுடிதார் செட்டு மெட்டீரியல், அதில் பேண்ட்டையும் டாப்பாகவே தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே தைச்சி கொடுத்துட்டோம். அதோட இன்னொரு டாப் பீஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து டாப் தைச்சாச்சு. 3 நைட்டி ஆல்ட்ரேஷன், அந்த 3ஐயும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆல்ட்ரேஷன் சும்மா சாதாரணமாக தான் நினைக்கிறோம், ஆனால் அதை எடுத்தோம்னா தான் தெரியுது ஒரு ½ போயிடுது அதுலேயே. இப்போ அந்த ஒயிட் கலர் சில்வர் கலர் வந்து கட்டிங் போட்டு வச்சாச்சு. இந்த 2 கட்டிங் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை தைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஈவினிங்குள்ளே அந்த ஒரு ப்ளவுஸை சில்வர் ப்ளவுஸை கொடுக்கணும் அப்படின்றதுனால இதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அந்த சில்வர் ப்ளவுஸை தைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ மணி 6 மணி ஆகுது. அந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சாச்சு. சிம்பிளாக ரவுண்ட் நெக் வச்சு நாட்டு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால சிம்பிளாக தைக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம தைக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அவங்க கட்டிங் மெத்தடும் என்னோடய கட்டிங் மெத்தடும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ், அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. கரெக்டாக அதே மாதிரியே தைச்சி கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாதியோடு விட்டுருந்தோம்ல, அந்த 2 ப்ளவுஸை கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ளூ கலரில் ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அது இன்னும் கட்டிங் போடலை. இப்போ அதுவும் கட்டிங் போட்டுடுச்சு. இப்போ இதை தைக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 ப்ளவுஸையும் தைச்சாச்சு. இப்போ மொத்தம் 3 ப்ளவுஸுமே தைச்சி முடிச்சாச்சு. எல்லாருமே ஒவ்வொரு ப்ளவுஸ் கொடுத்து தைச்சி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்க தான். இப்போ இவங்களும் அதே மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு தைச்சாச்சு.